सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा।
வைத்திருப்பாயே, கண்ணை இமை போல் காத்திருப்பாயே, காதற் கொடியே கண்மலர்வாயே, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே. பிஞ்சு முகத்தின் ஒளி இழந்தாயே, பேசி பழகும் மொழி மறந்தாயே, அஞ்சி நடக்கும் நடை மெலிந்தாயே, அன்ன கொடியே அமைதி கொள்வாயே, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே. ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை, உயிரை கொடுத்தும் உன்னை நான் காப்பேன், உதய நிலவே கண் துயில்வாயே, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே, யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே, அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே, அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியலே, இப்போ பீடிகளுக்கும் ஊதுபத்திக்கும் வேதம் தெரியலே, பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியலே, இப்போ பீடிகளுக்கும் ஊதுபத்திக்கும் வேதம் தெரியலே, வேதம் தெரியலே. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே, அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. நான் இருக்கும் இடத்தினிலே அவன் இருக்கின்றான், அவன் இருக்கும் இடத்தினிலே நான் இருக்கின்றேன், நாளை எங்கே யார் இருப்பார் அதுவும் தெரியலே, இப்போ நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் வேதம் புரியலே. அட என்னத்த சொல் வேண்டா தம்பி, என்னத்த சொல் வேண்டா. நம்பி ஒருவன் வெளியில் நின்று காசை எண்ணுகிறான், நம்பி ஒருவன் சிறையில் வந்து கம்பி எண்ணுகிறான், உண்மை இன்று கூட்டுக்குள்ளே கலங்கி நிற்குதடா, அட உருட்டும் பெரட்டும் சுருட்டி கொண்டு வெளியில் நிற்குதடா. அட என்னத்த சொல் வேண்டா தம்பி, என்னத்த சொல் வேண்டா. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே, அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே.
மலர் போல முகம் இருக்குதடா, மோசம் நாசம் வேஷம் எல்லாம் நிறைந்திருக்குதடா, காலம் மாறும் வேஷம் கலையும் உண்மை வெல்லுமடா, கதவு திறந்து பறவை பறந்து பாடி செல்லுமடா. அட என்னத்தை சொல் வேண்டா தம்பியோ, என்னத்தை சொல் வேண்டா. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே, அட அண்டம் காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ. ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ. பாலிலும் வெண்மை பனியிலும் மென்மை, பாலிலும் வெண்மை பனியிலும் மென்மை, பச்சை இளங்கிழிமொழி நீ சொல்வது உண்மை, பாதிகள் நெஞ்சம் உரைத்திடும் வஞ்சம், உண்மை என்று சொல்வதற்கு தெய்வமும் அஞ்சும், தேன் என்ற சொல் என்றும் தேனாகுமோ, தீ என்று சொன்னாலும் தீயாகுமோ, ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ. பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும், பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும், பெண்மனது என்னவென்று புரியவில்லையோ, கண்ணென்ன கண்ணோ நெஞ்சென்ன நெஞ்சோ, களங்கம் சொல்பவர்க்கு உள்ளமில்லையோ, ஆதாரம் நூறென்று ஊர் சொல்லலாம், ஆனாலும் பொய் என்று நான் சொல்லுவேன், ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ. யாருக்கு மாப்பிள்ளை யாரோ, அவர் எங்கே பிறந்திருக்கின்றாரோ, ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. யாருக்கு மாப்பிள்ளை யாரோ,
பிறந்திருக்கின்றாரோ? எந்த பார்வைப்பட்டு சொந்த உள்ளம் கெட்டு எங்கே மயங்கி நின்றாரோ? யாருக்கு மாப்பிள்ளை யாரோ? அவர் எங்கே பிறந்திருக்கின்றாரோ? கட்டவிழ்ந்து கண்மயங்கு வாரோ, அது கை கலந்து காதல் புரிவாரோ. கட்டவிழ்ந்து கண்மயங்கு வாரோ, அது கை கலந்து காதல் புரிவாரோ. தொட்டு தொட்டு பேசி மகிழ்வாரோ, இல்லை தூர நின்று ஜாடை புரிவாரோ. தொட்டு தொட்டு பேசி மகிழ்வாரோ, இல்லை தூர நின்று ஜாடை புரிவாரோ. தூர நின்று ஜாடை புரிவாரோ. எந்த பார்வைப்பட்டு சொந்த உள்ளம் விட்டு எங்கே மயங்கி நின்றாரோ? யாருக்கு மாப்பிள்ளை யாரோ? அவர் எங்கே பிறந்திருக்கின்றாரோ? லாலா, 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 லாலா. ஊரறிய மாலையிடுவாரோ, இல்லை ஓடிவிட எண்ணமிடுவாரோ. ஊரறிய மாலையிடுவாரோ, இல்லை ஓடிவிட எண்ணமிடுவாரோ. சீர்வரிசை தேடி வருவாரோ, இல்லை சின்ன இடை எண்ணி வருவாரோ. சீர்வரிசை தேடி வருவாரோ, இல்லை சின்ன இடை எண்ணி வருவாரோ. சின்ன இடை எண்ணி வருவாரோ. எந்த பார்வைப்பட்டு சொந்த உள்ளம் விட்டு எங்கே மயங்கி நின்றாரோ? யாருக்கு மாப்பிள்ளை யாரோ? அவர் எங்கே பிறந்திருக்கின்றாரோ? ஓ ஓ ஓ ஓ ஓ. ம், 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 ம். ஓ ஓ ஓ ஓ ஓ. யாருக்கு மாப்பிள்ளை யாரோ? அவர் எங்கே பிறந்திருக்கின்றாரோ? ஓ ஓ ஓ ஓ ஓ. ஓ ஓ ஓ ஓ ஓ. யாருக்கு மாப்பிள்ளை யாரோ? அவர் எங்கே பிறந்திருக்கின்றாரோ? எந்த பார்வைப்பட்டு சொந்த உள்ளம் கெட்டு எங்கே மயங்கி நின்றாரோ? யாருக்கு மாப்பிள்ளை யாரோ? அவர் எங்கே பிறந்திருக்கின்றாரோ? கட்டவிழ்ந்து கண்மயங்கு வாரோ, அது கை கலந்து காதல் புரிவாரோ. கட்டவிழ்ந்து கண்மயங்கு வாரோ, அது கை கலந்து காதல் புரிவாரோ. தொட்டு தொட்டு பேசி மகிழ்வாரோ, இல்லை தூர நின்று ஜாடை புரிவாரோ. தொட்டு தொட்டு பேசி மகிழ்வாரோ, இல்லை தூர நின்று ஜாடை புரிவாரோ. தூர நின்று ஜாடை புரிவாரோ. எந்த பார்வைப்பட்டு சொந்த உள்ளம் விட்டு எங்கே மயங்கி நின்றாரோ? யாருக்கு மாப்பிள்ளை யாரோ? அவர் எங்கே பிறந்திருக்கின்றாரோ? லாலா.
உமா மகேஸ்வரா, உலகை காக்கும் பரம்பொருளே, திருவருள் புரியுங்கள் சுவாமி. உமையவளே, என் உள்ளம் கவர்ந்த மலைமகளே, தாய்க்குலத்தின் தலைமகளே, உலகத்தவர் போற்றும் வடிவாம்பிகையே, வருக தேவி, அமர்க. சம்போ மகாதேவா, சர்வேஸ்வரா, சமூகத்தை நாடி ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். நாரதா, புரிகிறது. இன்று உனக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா? நாரதனின் கலகம் நன்மையில் முடியும் என்றுதானே கூறுவார்கள். விஷயத்தை சொல். பரமேஸ்வரா, எவருக்குமே கிடைக்காத பழம் ஒன்று எனக்கு கிடைத்தது. இது சாதாரண பழம் அல்ல, ஞான பழம் என்று சான்றோர்கள் கூறினார்கள். இதை நான் அருந்துவதை விட உலகையே காத்து ரட்சிக்கும் தாங்கள் அருந்தினால் பலன் உண்டு என்று கொண்டு வந்திருக்கிறேன். பழத்தை கொண்டு வந்து நாடகத்தை துவங்குகிறாய், நடத்து. என்ன சுவாமி இது? பாசத்தோடு நாரதன் கனியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். அதை அருந்தாமல் அவனை பரிகாசம் செய்கிறீர்களே. உமா, சக்தி இல்லையே சிவம் இல்லை, இது சான்றோர் வாக்கு. அதை நானும் ஒப்புக்கொண்டு விட்டேன். உலகில் உள்ளோர் அம்மை அப்பன் என்றுதான் சொல்கிறார்களே தவிர அப்பன் அம்மை என்றா சொல்கிறார்கள். ஆகையால் இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவதுதான் சாலச் சிறந்தது. இந்த சுவாமி, தங்கள் திருவாக்கினாலேயே நாம் அம்மையப்பர் ஆகிவிட்டோம் என்று சொல்லிவிட்டீர்கள். இனி இக்கனி நமக்கு எதற்கு? அத்துடன் வருங்காலம் பிள்ளைகள் கையில். அதனால் இதை அவர்களிடமே கொடுத்து விடுகிறேன். அம்மா அம்மா, பழம் எனக்கு இல்லை. அம்மா, எனக்குத்தான் பழம். முடியாது, நான் தான் முதல் பிள்ளை. பழம் எனக்குத்தான். இல்லை அம்மா, நான் தான் செல்ல பிள்ளை, எனக்குத்தான் பழம். சரி சரி, இதற்காக இருவரும் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டாம். ஆளுக்கு பங்கு எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை இல்லை, பழத்தை பிரிக்க கூடாது. முழு பழமாக சாப்பிட்டால் தான் பலன் உண்டு. என்ன நாரதா? உண்மை உண்மை. சுவாமி, இருவரும் கேட்கிறார்களே, இதை யாருக்கென்று கொடுப்பது? அப்படி கேள். இது ஞானப்பழம். இதை பெற நம் பிள்ளைகளுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டாமா? ஆகையால் ஏதாவது ஒரு சோதனை நடத்து. அதிலே யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இதை கொடுத்து விடு. சரிதான். இந்த சோதிப்பது, சோதனைக்குள்ளாக்குவது, இதிலெல்லாம் தேர்ந்தவர் தாங்கள் தான். என்னை பொறுத்தவரை பிறர் கண்கலங்கினால் என்னால் அதை சகிக்க முடியாது. இந்த பழத்தை பெறுவதற்கு ஏதாவது ஒரு திட்டத்தை தாங்களே சொல்லிவிடுங்கள். சரி. விநாயகா, வேலவா, உங்கள் இருவரில் இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம். உலகத்தை தானே இதோ ஒரு நொடியில் சுற்றி வருகிறேன். நாரதரே, அம்மை அப்பன் என்றால் என்ன? உலகம் என்றால் என்ன? உலகம்தான் அம்மையப்பன், அம்மையப்பன் தான் உலகம். அப்படியானால் என் தாய் தந்தையை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம்? அதில் என்ன சந்தேகம்? உலகத்தையே ரட்சித்து காக்கும் லோகநாயகன் நாயகியை சுற்றி வந்தாலே அகில உலகமும் வல வந்ததாக அர்த்தம். நன்றாக சொன்னீர்கள். இதோ என் அம்மையப்பனை சுற்றி வந்து பழத்தை நானே பெற்றுக் கொள்கிறேன். என்ன இது? பழம் எனக்கே கிடைத்து விட்டது. தாயே, என்ன இது? எனக்கும் ஒன்றும் புரியவில்லை அப்பா. எங்களை சுற்றினால் உலகத்தை சுற்றுவதாக அர்த்தமா என்று கேட்டான் கணபதி. அனைவரும் ஒப்புக்கொண்டனர். சுற்றி வந்து பழத்தை பெற்றுக் கொண்டான். நல்ல நாடகம், பெரியவர்களாக சேர்ந்து நடத்திய நாடகம் அல்லவா? மிகவும் அழகாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. நான் வருகிறேன். முருகா, எங்கே போகிறாய்? எங்கோ போகிறேன். என்னை ஏன் தடுக்கிறீர்கள்? அம்மட்டும் இந்த சிறு பழ விஷயத்திலே உங்கள் குணத்தை காட்டியதற்கு நன்றி. வருகிறேன். குமரா, நில். பதட்டத்தில் தவறான முடிவுக்கு போகாதே. தாய் சொல்லை கேள். கேட்க மாட்டேன். தலைப்பிள்ளை தான் செல்ல பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன். எங்களை விட்டு எங்கே போகிறாய்? எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தால் என்னை எல்லோரும் அங்கு வந்து பாருங்கள். முருகா, குமரா, வேலவா. நாரதா, நீ எண்ணி வந்த காரியம் சுலபமாக முடிந்து விட்டதல்லவா? சிவசிவா, சுவாமி, என்ன இது? பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்பதற்கு உதாரணம் காட்டிவிட்டு போகிறான் உன் மகன். அவனை இப்படியே விட்டு விடுவதா? முருகா, தமிழ் வேளை, இது எமது விளையாட்டுகளில் ஒன்று. வினையாக கொள்ளாதே, நில். குமரா, நீ கோபப்படும் அளவிற்கு பெரும் தவறொன்றும் நடந்து விடவில்லை. சிரத்தை விடு, தனித்து செல்லாதே. சண்முகா, என் சொல்லை கேள். முருகா, முருகா. யாரது? ஞான பண்டிதா. ஓ, அவ்வையா? வேலவா, வேதம் முற்றும் கற்றவன் நீ. அதை உன் தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி என்று பெயர் பெற்றவன். உனக்கு நான் அறிவுரை கூறலாமா? கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் குமரா, உன்னிடத்தில் குறை காணலாமா? அப்பா, ஞானப்பழமே நீ,
உனக்கு ஒரு பழம் தேவையா? அன்பு தெய்வமே, அருள் வடிவே, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று என் அறிவிற்கு சுட்டிக்காட்டிய தமிழ் கடவுளே, நீ தவறு செய்யலாமா? அம்மையப்பனிடம் கோபப்படலாமா? வேண்டாம் ஐயா, வேண்டாம். நீ திரும்பிச் செல். அவ்வையே, நீ கூறும் சமாதானத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அம்மையப்பனிடமிருந்து ஒரு பழத்தை பெற எனக்கு அருகதை இல்லையா? எனக்கு அந்த பழம் தரக்கூடாதா? பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. 1000 முறை நீ ஆறுதல் கூறினாலும் அவைகளை கேட்க நான் தயாராக இல்லை. முருகா, நீ இங்க நின்று ஒரு நாடகம் நடத்த வேண்டும் என்று எண்ணியிருந்தால் அதை மாற்ற யாரால் முடியும்? ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று என்னை எழுத தூண்டிய உன்னை மறுமுறை சந்தித்தால் அம்மையப்பனுடன் தான் சந்திப்பேன். இது உறுதி. நான் வருகிறேன். குமரா, முருகா, என்ன இது? சொல்ல சொல்ல கேட்காமல் பிள்ளை விளையாடு. பார்ப்பவர்கள் எள்ளி நகையாடுவார்கள் உன் செய்கையை கண்டு. இந்த சாதாரண விஷயத்திற்கே நீ இப்படி ஆத்திரப்படுகிறாயே. சதா சர்வகாலமும் அவரையே பூஜிக்கும் பக்தர்களை ஒவ்வொரு சமயம் எப்படி சோதித்திருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா? நான் எதையும் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. அப்படி வெறுத்து பேசாதே. நீ அமைதி பெற அவருடைய திருவிளையாடலில் சிலவற்றை சொல்கிறேன் கேள். நாட்டு மக்களுக்கோ நற்செய்தி. நற்றமிழ் புலமை கற்றவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நமது மன்னர் செண்பக பாண்டியருக்கு ஒரு பெரும் பிரச்சனையிலே பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை உடனடியாக தீர்த்து வைப்போருக்கு 1000 பொற்காசுகள் நன்கொடையாக வழங்கப்படும். பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? யார கேட்பேன்? சொக்கா, அரசன் கொடுக்கிற 1000 பொண்ணு பரிசு எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள் புரிய மாட்டியா? ஐயோ ஐயோ, ஒரு காசா 2 காசா 1000 பொண்ணாச்சு, 1000 பொண்ணாச்சு. இந்த நேரம் பார்த்து நமக்கு பாட்டு எழுத வரல. ஆமா, என் சந்தேகத்தையே தீர்க்கிறதுக்கு வழியை காண நான் எப்படி அரசன் சந்தேகத்தை தீர்த்து வைப்பேன்? எனக்கு இல்ல. வேற எவனோ அழைச்சிட்டு போயிட போறான். புலவரை யார் யாரு? அழைத்தது நான் தான். ஏன் அழைச்சீங்க? யாருங்க நீங்க? சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழினிலே பாட்டு செய்து செந்தமிழ் கவி பாடும் புலவன். நம்ம ஜாதியா? தண்டோரா போட்டது நீங்களும் கேட்டாச்சா? ஏன் வயிற்றுல அடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க? அப்போ பாண்டியன் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டு உனக்கு கிடைத்து விட்டால் பரிசத்தனை உனக்கு கிடைக்கும் அல்லவா? ஐயோ, அந்த பாட்டு மாத்திரம் எனக்கு தெரிஞ்சது. அடுத்த க்ஷணம் என் கையில 1000 பவுன் பரிசு. கவலைப்படாதே, அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன். பாட்டை நீங்க தர்றீங்களா? வேண்டியதுதான். உங்க பாட்டை கொண்டு போய் ஏன் பாட்டுன்னு சொல்லிக்கவா? நாங்க ஏற்கனவே சொந்தமா எழுதுற பாட்டியே கண்ணாபினான்னு பேசுறாங்க. கொஞ்சம் வசன நடையா எழுதுற, இருந்தாலும் புலவன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் கெடுக்கலான்னு பாக்குறீங்களா? பரவாயில்லை. திருடலாங்கிறியா? என் புலமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னை பரீட்சித்து பாரேன். உனக்கு திறமை இருந்தால் என்கிட்டயே மோத பாக்குறியா? என்கிட்ட மோத பாக்குறியா? நான் பார்வைக்கு சுமாரா இருக்கலாம், ஆனா என் புலமை பத்தி உனக்கு தெரியாது. தயாராரு. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கதான் தெரியும். கேளு. பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும், பிரிய கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், கலையில் சிறந்தது இலிசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். ஐயா, எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஐயா, நீர் புலவர். நீர் இல்லை இல்லை, நான் புலவன் இல்லை. நீர் அந்த பாட்டை கொடுங்கள். அரசன் என்ன தருகிறாரோ அதை அப்படியே கொண்டு வந்து உங்களிடம் தருகிறேன். நீர் பார்த்து ஏதாவது செய்யும். எனக்கு அந்த பரிசு வேண்டாம். எல்லாவற்றையும் நீயே எடுத்து. எல்லாமா? எனக்கு ரொம்ப அதிகம் வேண்டாம். இல்லை, நீயே எடுத்துக்கொள். சரி சரி, பரிசு கொடுத்தால் நான் வாங்கிக் கொள்கிறேன். வேற ஏதாவது கொடுத்தால் என்னிடவா, நான் பார்த்துக் கொள்கிறேன். எங்கெங்க வீங்கி இருக்குதுன்னா? தெய்வீக சிரிப்பையா உங்களது. நான் மறுமுறை உங்களை எங்கு வந்து பார்க்கலாம்? எங்கும் பார்க்கலாம். தெரு தெருவா சுத்துறவர் போல் இருக்கு. அதற்கும் சிரிப்புதானா? வீடு விலாசமே இல்லையா? இந்த ஊரிலேயே பெரிய வீடு நம் வீடு. பெரிய வீடு? அது எந்த வீடு? இதே வீடு. இங்கே இருப்பவர் போல் இருக்கிறது. பாட்டை கொடுத்து வெற்றி உனக்கே. போய் வா. பார்வேந்தே, என்னை பார்வேந்தே. பாட்டுடன் வந்திருக்கும் தர்மியின் வணக்கம். வருக புலவரே, வருக. எமது சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டை ஏற்றி வந்திருக்கிறீரா? நானே தான் ஏற்றி வந்திருக்கிறேன். எங்கே பாட்டை கூறும்? படித்து விடுகிறேன் மன்னா.
பொங்குதே வாழ்க்கை அன்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிரியது கெழிய நட்பின் மைதியற் செறிய சரிவை கூந்தலின் அறியவும் உளவோ நீ அறியும் பூவே. அவ்வளவுதான். ஆஹா ஆஹா, அருமையான பாட்டு. என் ஐயப்பாட்டை நீக்கும் அற்புதமான கருத்துக்கள், ஆழ்ந்த சொற்கள். தீர்ந்தது சந்தேகம். தமிழ்ச்சங்கம் தீர்த்து வைக்காத பிரச்சனையை தனி ஒரு புலவனாக வந்து தீர்த்து வைத்த தருமியே, நீவர் வாழ்க. உமது புலமை வளரட்டும். இதோ 1000 பொற்காசுகள். மன்னா, சற்று பொறுங்கள். புலவரே, இப்படி வருகிறீரா? வரமாட்டேன். பரிசை வாங்கி கொண்டு பிறகு வருகிறேன். அதற்குள் என்னையா அவசரம்? மன்னா போடு. அதில் தான் பிரச்சனை இருக்கிறது. இப்படி வா. வந்தேன். என்னையா பிரச்சனை? இப்பாட்டை இயற்றியது நீர்தானே? பின்ன மண்டபத்துல யாராவது எழுதி கொடுத்து அதையா நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்னுடையதான் 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 ஐயா. அப்படியானால் அதற்கு விளக்கம் கூறி பிறகு நீர் பரிசை பெற்று செல்லலாமே. உங்கப்பா அறத்திற்கே விளங்கி விட்டது. இடையில் நீர் என்ன? உமது பாட்டில் பிழை இருக்கிறது. இருந்தாலும் என்ன, எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடி பரிசில் குறைத்துக் கொள்ளுங்களேன். தருவியே, சரியான பாட்டிற்கு எமது மன்னவர் பரிசளிக்கிறார் என்றால் அதை பார்த்து சந்தோஷப்படும் முதல் மனிதன் நான் தான். ஆனால் அதே சமயத்தில் இறையனாரும் எம்பெருமான் முருகவேளும் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ் சங்கத்திலே பிழையான ஒரு பாட்டிற்கு பாண்டியன் பரிசளிக்கிறார் என்றால் அதை கண்டு வருத்தப்படுபவனும் அடியேன் தான். ஓஹோ, இங்க எல்லாமே நீர்தானா? இதுக்குதான் சொல்றது, புதுசா பாட்டு எழுதுறத நம்பி ஒரு காரியத்துல இறங்காதேன்னு இப்ப உட்கார்ந்து நல்லாடுறேன். ஒன்று நிச்சயம் ஐயா. என்ன? பாட்டெழுதி பேர் வாங்கும் புலவர்கள் இருக்கிறார்கள், குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள். சிரிக்காதீர்கள். இதில் நீர் எந்த பிரிவை சேர்ந்தவர் என்று உங்களுக்கே தெரியும் என்று நினைக்கிறேன். உம்ம மாதிரி 2 புலவர்கள் வேண்டாம், நீர் ஒருத்தரே போதும். இருந்தால் உலகம் உருப்படும். முடிந்தால் மன்னரிடத்தில் சொல்லுங்கள், எனக்கு பரிசு வேண்டாம். ஐயா புலவரே, தருமி. எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஆசை ஆசை. நல்லதான உதைக்காம விட்டானுங்களே, தொடச்சி உதைக்கிற மாதிரியா இருக்குது. இனிமே நான் எப்படி பாட்டு எழுதுவேன்? நான் எந்த பாட்டு எழுதினாலும் ஏன்பா இது உன்னுடையதானா இல்ல வேற யாராவது எழுதுனதா அப்படி எல்லாம் கேட்பானுங்க. அவமானமா போச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி தனியா புலம்புற அளவுக்கு கொண்டு விட்டானே. அவனை கூப்பிடக்கூடாது, கூப்பிடக்கூடாது, கூப்பிடக்கூடாது. ஏன் எது கூப்பிடணும்? அவனை நம்பி புலம்ப போச்சு, கத்தி கத்தி குரலும் போயிட போகுது. அவன் இல்லை, வரமாட்டான், நம்பாயே. ஆயா திமிரு தானே. பரிசு கிடைத்ததா? எல்லாம் கிடைச்சது, ஒண்ணுதான் கிடைக்கல. கொஞ்சம் போயிருந்தா அதையும் வாங்கிட்டு தான் வந்திருப்பேன். புலவனே, நடந்ததை கூறு. இதுல ஒண்ணும் கிடைச்சல. பேசும்போது நல்லா இலக்கணமா பேசு, பாட்டு எழுதும் போது எல்லாம் ஒண்ணும் கவனிக்காத, கோட்டை விட்டுரு. சபையில் நடந்ததை கூறு. சபையில உன் பாட்டை குற்றம்னு சொல்லிட்டாங்க. குற்றமா? என் பாட்டிதான். யார் சொன்னவன்? உங்க பாட்டை அங்க ஒருத்தர் இருக்கிறான், குற்றம்னு அவன் தான் சொன்னான். காட்டவரை புறப்படி என்னோடு. இப்புலவன் கொண்டு வந்த பாட்டுக்கு சபையிலே குற்றம் கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவச்சனம் வேண்டாம். அவையடக்கத்துடன் கேட்டால் அதற்கு தக்க பதில் கூறுவார்கள். அப்படியானால் மன்னரை விட மற்றவருக்கு இங்கு அதிகாரம். இது அரச சபை என்று தமிழ் திருச்சபை. இங்கே சகலருக்கும் சம உரிமை உண்டு. அதனால் தான் தருவி கொண்டு வந்த பாட்டிலே தவறு கண்டீர்களோ? ஆம், பழுதுள்ள பாட்டாய் இருந்ததால் பரிசுக்கு அருகதை இல்லை என்று தடுத்து கூறியவன் நான் தான். யார் இந்த கிழவன்? முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவன் நக்கீரன். கீரனா? தமிழ்ச்சங்கத்தின் தலைவன் என்ற ஆணவத்திலே தான் பாட்டிலே குறை கண்டீரோ? என்ன குற்றம் கண்டீர்? முதற்கண் பாட்டை இயற்றியது யார்? யாம் ஏற்றினோம். எழுதிய நீர் வராமல் இன்னொருவரிடம் கொடுத்து அனுப்பியதற்கு காரணம்? அது நடந்து முடிந்த கதை, தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும். புலவர்க்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதைத்தாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது, பிறந்தது, பிறவாதது அனைத்தும் அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை. எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்து விட்டால் எழுதும் பாட்டிலே பிழை இருக்காதென்று அர்த்தமா? அது பற்றி நான் குற்றம் கூறக்கூடாது. கீரன் என் பாட்டிலே குற்றம் கூறுகிறாரா? கூறும் கூறும், கூறி பாரும். புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்கள். புலமைக்கு சர்ச்சை தேவைதான், ஆனால் அது சண்டையாக மாறிவிடக் கூடாது. சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து. அதை மாற்ற யாராலும் இயலாது. பொறுத்து பாரும். நக்கீரரே, எமது பாட்டில் எங்கு குற்றம் கண்டீர்? சொற்சுவையிலா அல்லது பொருட்சுவையிலா? சொல்லிக் குற்றமில்லை, இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளித்தான் குற்றம் இருக்கிறது. என்ன குற்றம்? எங்கே நீர் இயற்றிய செய்யுளை சொல்லும். கொங்குதையர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடியுமோ? பயிலியது கழிய நட்பின் மயிலிய செறிய தறிவு கூந்தலின் அறியவும் உணவோ நீ அறியும் பூவே. இதுதான் எமது செய்யுள். உமது செய்யுளின் கருத்து? தலைவன்
தலைவியின் காதலில் மெய்மறந்து அவளது கூந்தலில் வரும் நறுமணத்தை புகழ்ந்து வண்டை நோக்கி பாடுவதாக செய்யுள் அமைத்திருக்கிறேன். அந்த செய்யுளின் உட்கருத்து, மலர்களிடத்தே உள்ள மகரந்த பொடிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பியினத்தைச் சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ கண்ட மலர்களில் இம்மங்கையின் கூந்தலை விட அதிக மனமுள்ள மலரும் உண்டோ என்று கேட்பதை போல் எழுதியிருக்கிறேன். இப்பாட்டிலிருந்து எமது மன்னவர்க்கு தாங்கள் கூறும் முடிவு புரியவில்லை. பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலின் மனம் உண்டு என்பதுதான் எமது தீர்ப்பு. ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனாதி திரவியங்களை பூசிக்கொள்வதனாலும் தொடர்ந்து மலர்களை சூடிக்கொள்வதனாலும் தான் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்க முடியுமே தவிர, பிறப்பிலிருந்தே வெறும் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டு என்பதை ஒரு காலம் ஒப்புக்கொள்ள முடியாது. உத்தம ஜாதி பெண்களுக்கு கூட இயற்கையில் கூந்தலின் மனம் கிடையாதோ? கற்பு கரசிகளாய் விளங்கும் பெண்களுக்கு கூட செயற்கையில் என்று இயற்கையில் கூந்தலுக்கு மனம் ஒரு காலம் இருக்க முடியாது. தேவலோக பெண்களுக்கு, 14 லோகத்தில் உள்ள பெண்களுக்கும் அப்படித்தான். மக்களை இயக்கம் நாக்கிலிருந்து உதவுகிறாளே பாரதி, அவளுக்கும் அதே நிலைதானோ? தலைவர்கள் என்ன, நான் அன்றாடும் வழிபடும் ஈசனுக்கு இடப்பக்கம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை மலைமகள் உமையவள், அவளுக்கும் அதே விதிப்படித்தான். உண்மையாக? உண்மையாக. நிச்சயமாக? நிச்சயமாக. உனது தமிழின் மீது ஆணையாக? எனது தமிழ் புலவன் மீது ஆணையாக. நக்கீரா, நன்றாக என்னை பார். நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா? புலவரே, நீரே முக்கண் முதல்வனாயும் ஆகுக. உமது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும், உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அங்கம் புழுதிபட அருவாளி நெய் பூசி, பங்கம் படவரண்டு கால் பரப்பி, சங்கதனை கீரன அறுக்கும் நற்கிரனோ எம் கவியை ஆய்ந்து சொல்லத்தக்கவன். சங்கருப்ப ரெங்ககுலம் சங்கரனார் கேது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. மகேஸ்வரா, பரம்பொருளே, தென்னாடுடைய சிவனே, என் நாட்டவர்க்கு இறைவனே, மதுரை என்பதே முதல்வனே, எங்கள் பிழையை மன்னிக்க வேண்டும். ஐயரே, எம்பெருமானே, ஆண்டவா, மகேஸ்வரா, பரமேஸ்வரா, சொக்கநாதா, செண்பக பாண்டியனே, சொக்கநாதா, சோமசுந்தர கடவுளே, எம்பெருமானே, அறியாமல் எதிர்வாதம் செய்த நக்கீரனை மன்னித்தருள வேண்டும். தலைமையான புலவனை தமிழ்ச்சங்கத்திற்கு தந்தருள வேண்டும். பரம்பொருளே, சினம் எடுத்து பாண்டியன் வேண்டுகோளுக்கு செவிசாய்க்க வேண்டும். பாண்டிய மன்னா, சிரமில்லை எமக்கு, வேதனையை விடு. எமது விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று. தீப்பொறியின் வெப்பம் தாழாது பொற்றாமரை குளத்தில் வீண்டு கிடக்கும் தலைமை புலவன் நலமுடன் வருவார். நக்கீரா, ஆண்டவா, இறைவா, எம்பெருமானே, கோடியும் நீயே, உலகமும் நீயே, வாழியும் நீயே, வரதனும் நீயே, மூவரும் நீயே, முன்னெறி நீயே, தேவரும் நீயே, தீர்த்தமும் நீயே. முக்கண் முதல்வனே, முத்தமிழ்ச் சங்கத்தின் தலைவனே, மூலப்பொருளே, அமிழ்தினுமினிய தமிழ் மொழியின்பால் யான் கொண்டுள்ள பற்றின் காரணமாக செய்யுளில் பொருட்குற்றம் ஏற்படலாகாதே என்று எதிர்வாதம் செய்துவிட்டேன். ஐயனே, இச்சிறியனை மன்னியுங்கள், தவறு இருந்தால். நக்கீரனே, நின் தமிழோடு விளையாடவே யாம் வந்தோம். தந்திருப்பது இறை என்றறிந்தும் நெற்றிக் கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய நின் தமிழ் திறமைக்கு எமது வாழ்த்து. வாழ்க நின் தமிழ் தொண்டு. ஆண்டவா, பரம்பொருளே, மன்னவர், தயவு செய்து தாங்கள் அறிவித்தபடி 1000 பொற்காசுகளை தருமிக்கே கொடுக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தருமிக்கு பொற்கிழியை கொடுக்க எப்படி நாடகம் ஆடினார் பார்த்தாயா? அத்துடன் விட்டாரா? இடையில் நற்கீரனிடத்தில் புலமையில் விளையாட்டு வேறு. அம்மம்மா, அப்படியெல்லாம் உன் வகையில் நடந்திருந்தால்? இப்படி கடுமையான சோதனைக்கு ஆளாக்குவதில் அவருக்கு என்ன பலன்? பலனை பிறருக்கு கொடுப்பதற்கு அவர்கள் பலத்தை பரீட்சை செய்து பார்ப்பது பரமனுக்கு வழக்கம். அப்பாவின் சோதனைகளை எல்லாம் பக்தர்களோடு நிறுத்திக் கொள்ளக் கூடாதா? என்னிடமும் காட்ட வேண்டுமா? சரிதான். சமயத்தில் உன் தந்தை என்னையே படாத பாடுபடுத்திருக்கிறார். அது என்ன? ஒரு சமயம் தட்சனுக்கு நான் மகளாக பிறந்து வளர்ந்து வரும் வேளையில் உன் தந்தை எவருக்கும் தெரியாமல் என்னை சிறையெடுத்து சென்று திருமணம் செய்து கொண்டார். அன்றைய தினத்திலிருந்து உன் தந்தையும் தட்சனும் விரோதியாகி விட்டார்கள். அதன் பிறகு தட்சன் ஒரு யாகத்தை தொடங்கினான். அந்த சமயம் ஆனந்தமா
நீங்க அப்படியே மேலே நீங்க வச்ச என்ன சொல்றீங்க? ஆசை வச்ச நீங்க அப்படியே மேலே நீங்க வச்ச என்ன சொல்றீங்க? அத்தமாவா முத்துக்குட்டி ஆலை கட்டுறதே, அத்தமாவா முத்துக்குட்டி ஆலை கட்டுறதே, எனக்காக பார்த்தவா பிள்ளைன்னு அம்மா சொன்னதை ஒட்டி ஆசை வச்சேன், மாமா ஆசை வச்சேன், மச்சா ஆசை வச்சேன், நீங்க அப்படியே மேலே நீங்க வச்ச என்ன சொல்றீங்க? மாரியம்மா வந்தாயா வா வா, மாரியம்மா வந்தாயா ஆயு உனக்கு 100, மாரியம்மா வந்தாயா ஆயு உனக்கு 100. மனசு ஒண்ணே நினைக்க நீயே வந்துட்ட உட்காரு. எப்ப வந்த எங்க வந்த, எப்ப வந்த எங்க வந்த என்னடி கண்ணம்மா, நீ என்ன கேட்டு இங்கே வந்த விவரம் என்னம்மா? எப்ப வந்த எங்க வந்த என்னடி கண்ணம்மா, நீ என்ன கேட்டு இங்கே வந்த விவரம் என்னம்மா? நான் புகழுக்காக காத்திருக்கேன் ஒரு 6 மாசம், இரவு ஒரு வார்த்தை சொன்னாங்க நல்ல தோஷம். புகழுக்காக காத்திருக்கேன் ஒரு 6 மாசம், இரவு ஒரு வார்த்தை சொன்னாங்க நல்ல தோஷம். பங்கினி மாச கல்யாணம் பண்ணிட்டு தரம்ப விசேஷம், பங்கினி மாச கல்யாணம் பண்ணிட்டு தரம்ப விசேஷம். பக்கு யாரும் இல்லை நாடவங்க உத்தேசம். அசலுக்கு நீங்க அப்படியே மேலே நீங்க வச்ச என்ன சொல்றீங்க? கிட்ட வந்து உட்காருன்னா ஒட்டிக்கிறேன், தாலி கட்டிக்க சொல்லி ஆளு மேல முட்டிக்கிறேன். என்னங்கிற? கிட்ட வந்து உட்காருன்னா ஒட்டிக்கிறேன், தாலி கட்டிக்க சொல்லி ஆள முட்டிக்கிறேன். ஏன்னு கேக்குறேன்? பட்டிக்காட்ட குட்டியவா மட்டம் நினைக்கிறேன், பட்டிக்காட்ட குட்டியவா மட்டம் நினைக்கிறேன். பழகி பாரு அப்புறம் எப்படி நான் நினைக்கிறேன். ஆசை வச்சேன் நீங்க அப்படியே மேலே நீங்க வச்ச என்ன சொல்றீங்க? எனக்கும் உனக்கு சரிப்படாது நழுவட்டா, இனிமே எனக்கும் உனக்கு சரிப்படாது நழுவட்டா. நான் ஏறி குட்ட கிணச்சிலே போய் விழுகட்டா, நான் ஏறி குட்ட கிணச்சிலே போய் விழுகட்டா. என் மனசுக்குள்ளே பிடிக்கலேன்னு வாயை திறந்து சொல்லட்டா, மனசுக்குள்ளே பிடிக்கலேன்னு வாயை திறந்து சொல்லட்டா. நலிய வந்து மாமா நலிய வந்து மச்சா நலிய வந்து நரையவங்கள் கழுத்து தாலி கட்டட்டா. ஆசை வச்ச நீங்க அப்படியே மேலே நீங்க வச்ச என்ன சொல்றீங்க? ஒன்றே ஒன்று உலகம் ஒன்று, உலகில் தெய்வம் ஒன்று. நன்றே நன்று நல்லது செய்து ஒன்றாய் வாழ்வது நன்று. ஒன்றே ஒன்று உலகம் ஒன்று, உலகில் தெய்வம் ஒன்று. நன்றே நன்று நல்லது செய்து ஒன்றாய் வாழ்வது நன்று. ஒன்றே ஒன்று உலகம் ஒன்று, உலகில் தெய்வம் ஒன்று. நன்றே நன்று நல்லது செய்து ஒன்றாய் வாழ்வது நன்று. வாசுகி டீச்சர் எங்கே சொல்லு?
படிப்பு. வடிவேலு டீச்சர் நீ சொல்லு. கணக்கு. கரெக்ட். வருவதை ஒழுங்காய் வைத்துக் கொள்ளும் அறிவை தருவது கணக்கு. அறிவை தருவது கணக்கு. பரிமளம். பூகோளம். பார்க்கும் உலகை புரிந்து கொள்ள பாதை சொல்வது பூகோளம். பாதை சொல்வது பூகோளம். பசுபதி. சரித்திரம். பரம்பரையான முன்னோர் கதையை பாடம் சொல்வது சரித்திரம். பாடம் சொல்வது சரித்திரம்.